விஜய் அவர்களுடைய தாவேக அரசு முதல் வேளாண் பட்ஜெட்டை அறிவித்திருக்கு. இதுல விவசாயிகளுக்கு அப்படியே பெரும் மகிழ்ச்சியான செய்திகளை அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லி தஞ்சாவூர்ல விவசாயிகள்லாம் வெடி வெடிச்சு பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த இந்த பட்ஜெட்டை நாங்கள் தீபாவளி கொண்டாடுவது போல தஞ்சை விவசாயிகள் எல்லாம் வெடி வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். ஆனா உண்மையானது என்னன்னு பார்த்தோம்னா அதுல இருக்கிறது யாருன்னா தஞ்சாவூரோட தெற்கு மாநகர கழக செயலாளரும் வசந்த் அப்படிங்கிறவரும், பக்கத்துல நிக்கிறது முன்னாள் எம்எல்ஏ கு தங்கமுத்தோட பையன். அவர் இப்போ சமீப காலத்துல தாவேக்கால போய் இணைஞ்சாரு. இவங்க எல்லாம் தங்கக்கண்ணன் அவர் பேரு. இவங்க எல்லாம் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு அவங்க ஆதரவோட ஒரு 10 பேர் நட்டு வெடி வெடிச்சுக்கிட்டு ஸ்வீட்டு கொடுத்துக்கிட்டு நாங்களாம் விவசாயி அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு திரிறாங்க. மண்டையில உள்ள கொண்டையை மறைச்சு பார்த்துருப்போம், மண்டையே மறைச்சு பார்த்துருக்கீங்களா? அதுதான் இங்க தஞ்சாவூர்ல நடந்திருக்கு. நான் நம்பிட்டேன் இவங்கெல்லாம் விவசாயின்னு. அதே போல நீங்களும் நம்பிருங்க. அப்பதான் அவங்க ஏத்துப்பாங்க. அவங்க அறிவாளி தான், நம்ம முட்டாள் தான். அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதை பத்தி ஒன்றும் இல்லை. மூஞ்ச பார்த்தா தெரியாது கருமையா குசுமியான்னு அப்பேற்பட்ட நாடகம் இங்க நடந்துட்டு இருக்கு. விஜயோட அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருக்குல்ல. இந்த 3 மாசம் என்ன பண்ணிருக்கு? முதல்ல தண்ணியே வரல விவசாயிகளுக்கு தண்ணி வந்தாதானே பயிரிட முடியும். பயிரிட்டாதானே முதல்ல விவசாயி மகிழ்ச்சியா இருப்பாங்க. இதுல விட்டுட்டு அப்படியே விவசாயிகளுக்கு அள்ளி தள்ளிட்டாரு, அப்படியே கிள்ளி எரிஞ்சிட்டாரு அப்படின்லாம் கதை விட்டுட்டு தெரியாதீங்க. முதல்ல நியாயமா பேசுங்கதா இருந்தாலும் தண்ணி வந்தாதான் முதல்ல விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியா. முதல்ல தண்ணி கொண்டு வரதுக்கு வழியை பாருங்க. அதுக்கு இந்த அரசுக்கு ஒரு துப்பு கிடையாது. அண்ணன் உதயநிதி அரசு பண்றதுன்னா ஆளா நிக்கிறானுங்க எல்லாரும். அப்பேற்பட்ட வன்மத்தை வச்சிருக்கக்கூடிய பதவி யாருக்கு வேணாலும் வரும் போவோம். இதே பதவி திரும்ப எங்கள்கிட்ட வரும். அப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கும் தெரியும். அதனால இந்த மாதிரி எச்ச வேலையெல்லாம் பாக்குறத விட்டுட்டு தயவு செஞ்சு விவசாயிகள் பக்கம் நில்லுங்க. நிக்கிறேன்னா ஒதுங்கி நின்னுங்க. நாங்க பாத்துக்கிறோம். இது போல முட்டு கொடுக்காதீங்க.